ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி காற்று. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபயர்ஸ் தான். கரண்டில் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கொஷினாக வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதாவது முந்தைய கவர்மெண்ட்டில் இருந்த ஸ்கீம்ஸை இந்த கவர்மெண்ட், அதாவது டிவிகே கவர்மெண்ட் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. வித் டேட்டோடு நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு முந்தைய கவர்மெண்டில் இருந்த இந்த ஸ்கீம் வந்து, அதாவது திட்டம் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இருந்தது. இது பழைய பெயர். இப்போ இருக்கக்கூடிய புதிய பெயர், அதாவது டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அந்த துறையை சமூக நீதித்துறை அப்படின்ட்டு 7/7/2026 பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இரண்டாவது, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அதோட பொது பெயர் பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். நம்ம இது சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. அது வந்து 22/7/2026 பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. மூன்றாவது, நான் முதல்வன் திட்டம். இந்த ஸ்கீமோட நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா திறன் தமிழ்நாடு ஸ்கில் அப்படின்ட்டு 17/6/2026 டிவிகே அரசு மாற்றியிருக்காங்க. முந்தைய அரசு வந்து, அதாவது ஒரு முக்கியமான திட்டம், மகளிர்கிட்டே வந்து ரொம்ப வந்து பிரபலமான அந்த திட்டம் வந்து மகளிர் விடியல் பயணம். இது வந்து சரித்திரத்தில் இடம்பெற்ற திட்டம்னு கூட சொல்லலாம், சரித்திரத்தை மாற்றிய திட்டம்னு கூட சொல்லலாம். இது வந்து மாறாது. இந்த ஒரு மகளிர் விடியல் பயணம், அந்த திட்டத்தோட புதிய நேம் டிவிகே அரசு வச்சுருக்கிறது அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா மகளிர் பயணம் அப்படின்னு மாற்றியிருக்காங்க. இதை 9/7/2026 வந்து நமக்கு மாற்றியிருக்காங்க. ஐந்தாவது, முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இதுவுமே மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பை பெற்ற திட்டம். மிஸ்டர் ஸ்டாலின் கவர்மெண்டில் அதை டிவிகே அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீடு தேடி பொருட்கள் வழங்கும் திட்டம் அப்படின்னு மாற்றியிருக்காங்க. எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா 21/7/2026 இப்படின்ட்டு இந்த 5 திட்டங்களை இம்பார்ட்டன்ட் திட்டம்னு சொல்லலாம், ஒரு ஐகானிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முந்தைய அரசு கொண்டு வந்த இந்த திட்டங்களோட இந்த மாதிரி இந்த புதிய நேம்களை நீங்கள் நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து உங்களோட வரக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் நல்லா பண்ணணும். ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா பெயர் மாற்றம் அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் பகுதியாக தான் பார்க்கப்படுது டிஎன்பிஎஸ்சி இதில். அதனால் டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு நிச்சயமாக இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வரக்கூடிய எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்கு. கூடிய சீக்கிரமே டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகுங்க. நன்றி.